நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி, டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:32 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று காலை 6:17 வரை சித்த யோகம், பின்பு காலை 11:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:34 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று பொதுநல சிந்தனையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். குடும்பத்தினுடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டமிடுவீர்கள். நித்திரையில் இனிய கனவுகள் வரக்கூடுங்க. இன்று எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படும். அடுத்தவருடைய செய்கை உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபத்தை ஏற்படுத்தும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. சொந்த காரியங்களில் தாமதம் கொஞ்சம் ஏற்படும். சின்ன விஷயங்களால் மன நிறைவை அடைவீர்கள். எதிர்ப்பானின் தரம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படுங்கள். நினைத்த காரியம் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறக்கூடும். இன்று எந்த ஒரு முடிவும் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றிநடை போடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஓரளவு மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். ஆழ்ந்த நித்திரை இன்று ஏற்படக்கூடும். ஓரளவு இன்று முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பரணி, என்று கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். காரியங்களை நீங்கள் யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்கள் ஓரளவு சிக்கல்களை சரி செய்யும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை, என்று நீங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழக்கம் இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களிலும் ஆர்வம் செல்ல கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் கச்சிதமாக கைகூடிவிடும். பொருளாதார விருத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. நிகழ்வுகள் மாறுபட்டதாகவே இருக்கக்கூடும். நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை ஓரளவே சரி கட்டி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக பணிபுரிவது அவசியம். பண வரவு குறைந்த அளவில் இருக்க கொடுங்க. சத்தான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உடன் நலமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் இருந்தால் காரியங்கள் வெற்றி அடைய கொடுங்க. இன்று பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலும் அற்புதமாக நடைபெறக்கூடும். வேலை இல்லாமல் இருந்தவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும்.
முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். என்று காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் மிகவும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். ரோகிணி. இன்று உங்களுடைய சிரமத்தை மட்டும் வெளியில் சொல்ல வேண்டாம். சிறப்புடன் வாழ்வது உங்கள் கையில் உள்ளது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் என்பது தயவு செய்து வேண்டாம். இந்த நாளை நீங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பார்த்து எதையும் பேசுங்கள். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசிரிஷம். இன்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற நினையுங்கள். செலவுகளை முக்கியமாக கட்டுப்படுத்துங்கள். வேண்டா வெறுப்பாக எதிலும் செயல்பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். மிதுனம் ராசினியர்கள். இன்று வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. காரியங்களும் கச்சிதமாக கைகூடிவிடும். நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனித்திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூலம் கண்டிப்பாக பலம் பெறும். கூடுதல் பண வரவும் ஒரு பக்கம் கிடைக்கும். வழக்கு விவகாரத்தில் சமரச தீர்வு ஏற்பட கொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு பதவி பெற அனுகூலம் உண்டாகக்கூடும். இன்று பதவி உயர்வு சம்பள உயர்வு கொஞ்சம் தாமதப்பட்டுத்தான் வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை கொடுப்பதாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிட்டே மனம் விட்டு பேசி எடுக்க முடிவுகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கின்றது. பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அவரது போக்கில் விட்டு பிடிப்பது மிக நல்லது. பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். இன்று புதிய நபர்களின் நட்பு கிடைக்குங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் போன்ற தருணங்கள் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். குழப்பம் வேண்டாம். இன்று மிதுனம் ராசினிய பெண்கள் முன்கோபப்படாமல் பேசுங்கள். அக்கம் பக்கத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சக மாணவருடன் கவனமாக பேச வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். சின்ன சின்ன நெருக்கடிகள் அவ்வப்போது வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடும். முடிவில் தெளிவு ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. தயவு செய்து முன்கோபம் அடைய வேண்டாம். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். உழைப்பால் இன்று நீங்கள் உயர்ந்து காட்டுவீர்கள். பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் வெற்றி நிச்சயம். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. புனர்பூசம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நேரம் காலம் காத்து எதிலும் ஈடுபட வேண்டும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும்.
இன்று கையில் காசு பணம் புழங்கக்கூடும். அதனை நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள், இன்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழிலையும் அற்புதமாக கற்றுக்கொள்வீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவு ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவது மிக நல்லது. உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். வேகத்தை குறைத்துக் கொண்டு அமைதியை வெளிப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசுவது மிக நல்லது. எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் நீங்க விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்க கொடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வளர்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளிடம் கடினமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாகிடுங்கள். முக்கியமாக குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக்க மாற்ற வேண்டும். நேரம் காலம் கடந்துதான் சில பணிகள் நடைபெறக்கூடும். என்று உற்சாகமாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்க கொடுங்க. உறவினர் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தனி திறமைகளை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பூசம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுக்க முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு வழக்கு விவகாரத்தில் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். பணம் கையில் வந்த நிமிடங்களிலே செலவாகக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்கள் கையில் உள்ளது. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். நினைத்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முற்போக்கு சிந்தனை என்று வெளிப்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்று உங்களுக்கு எதிரிகள் இருந்து விடுபடும் நாள் என்றே இந்த இனிய நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத உறவுகள் கூட தயவு செய்து பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் எழக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. தொழில் வியாபாரம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். புதிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். நிலவை பணமும் இன்று வசூலாகக்கூடிய சூழல் இருக்குங்க. விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலகம் தொடர்பான காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். உடல் உஷ்ணமும் அதிகரிக்கக்கூடும். காரமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வெற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். பெண்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். செய்யும் காரியங்களில் நிதானம் கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். கல்விக்கான முடிவுகளில் தெளிவாக இருக்க பாருங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்பட வேண்டும். பூரம். என்று எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லை. கடன் பிரச்சனையை கூட சரி கட்டிவிட முடியுங்க. ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பமான பணியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். உத்திரம். சேமித்து வைத்து பணத்தை செலவுக்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுமூகமான உறவு கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுக்க முடியும். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. கன்னி ராசினியர்கள். என்று செய்யும் செயலை மட்டும் கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் நடைபெற கொடுங்க. நிகழ்வுகளால் கொஞ்சம் அதிருப்தி அடைவீர்கள். நிலவை பணியை துரிதமாக செயல்பட செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராகத்தான் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுவது எதிலும் நன்மையை கொடுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வத்தை இன்று நீங்கள் வழிபட்டு வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு கூட மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு அமைந்து விடக்கூடும். என்று காதல் போன்ற தருணங்கள் சின்னதாக குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக அடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் சிரித்து பேசி பழகுவீர்கள். கூடுமானவரை பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறிவிடக் கொடுங்க. என்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். சித்திரை. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. கடுமையான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். என்று நீங்கள் அடுத்தவர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நிகழ்வுகள் கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் இருக்கும். அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும்.
உங்களுடைய யதார்த்த பேச்சு சிலர் மனதை பாதிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அளவான பணவரவு தான் கண்டிப்பாக வருங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை ஒரு பக்கம் இருக்கக்கூடும். கொள்கைக்காக இன்று நீங்க பாடுபடுவீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்தவர் சொல்வதையும் நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது மிக நல்லது. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டு பின்னர் காணப்படக்கூடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவது மிக நல்லது. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கோபம் இல்லாமல் பேசுங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சமாளித்துத்தான் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும். காதல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துங்க. என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று குழம்பிக் கொள்ள வேண்டாம். பொறுமையும் அமைதியும் இருந்தால் காதல வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று தயவு செய்து முன்கோபத்திற்கு மட்டும் இடம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் பணி முன்னேற்றம் மட்டும் இருக்க பாருங்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று நீங்க தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெரு முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. தீர்வான விஷயங்கள்ல கண்டிப்பாக தானே நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கும். திருமண முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. விசாகம். நல்லவரின் நட்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆழ்ந்த உறக்கம் என்று உங்களுக்கு இருக்க கொடுங்க. மன தெளிவு என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு மனம் குழப்பம் அடைய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருந்தால் எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று நீங்க செய்யும் செயலை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் கண்டிப்பாக பொங்கிவிடுங்க. காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். மனசுக்குள்ளும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்மறையாக பேசுவது மட்டும் விலகி இருக்க வேண்டும். அனைவரின் அன்பும் கண்டிப்பாக பாராட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேற கொடுங்க. ஆதாய பணவரவை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகள் வெகுநாள் கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறையுங்க. நெருக்கமும் இன்று கூடிவிடுங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு இன்று ஏற்படக்கூடும். பொருளாதார முன்னேற்றமும் இன்று இருக்க கொடுங்க. நல்ல மதிப்பையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவர்களின் அறிமுகம் இன்று கிடைக்கக்கூடும். எல்லோராலும் உதவிகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பலு காரணமாக அலைய வேண்டியிருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவும் உண்டு. பயப்பட வேண்டாம். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதும். பெண்கள் எதிலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடிவில் லாபகமாக எடுக்க வேண்டும். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காதல் போன்ற தருணங்கள் சின்னதாக குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. மற்றபடி காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய மதிப்பு வெளிப்படக்கூடும். சுய மரியாதை கூடிவிடும். சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. என்று மாணவர்களுக்கு பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் என்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம், என்று கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை, அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள். எல்லோரிடமும் சிரித்து பேசுவீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று இடம் பொருள் யாவும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பேச வேண்டும். டக்கென்று சில நபரால் உங்களுக்கு கோபங்கள் கண்டிப்பாக தோன்றுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியிலும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள் உருவான திட்டம் செயல் வடிவம் பெறும். பிறரது விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்குங்க. தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்து காணப்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்களில் வேகம் காட்டுவது நல்லது. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. எதிலும் முன்னேற்றம் அடைவதற்கு கூடுதல் முயற்சி வேண்டும். கூடுதலாக செயல்பட வேண்டியிருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. மன கஷ்டம் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடைய கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதுங்க. பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சொகுசு வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கியமாக அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற தருணங்கள் பிரச்சனையை பெரிதாக கொடுக்காது. சமாளித்து வெற்றியடை போடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுக்க வேண்டும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்களுக்கு எதிலும் உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று நீங்க சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். புதிய நபர்களின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் உருவான திட்டம் செயல் வடிவம் பெறுங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். செயல்களில் கண்டிப்பாக வேகம் கூடிவிடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பூராடம், என்ற அனைத்துக்கும் ஆசைப்படுவீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குழந்தைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். என்று உங்களுக்கு நிதி தேவைகள் சீராக இருக்க கொடுங்க. உத்திராடம், அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தொழில் வியாபாரமும் சீராக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்றே இந்த இனிய நாளை சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், என்ற முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளை ஈடுபடுவது நல்லது. சில பணிகள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் சில பணிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். பணிகள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதமும் பிடிக்கும். அனுபவசாலியின் ஆலோசனை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை நீங்கள் பாதுகாத்திடுவீர்கள். அளவான வகையில் இன்று பணவரவு கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் இன்று சீராக இருக்க கொடுங்க. விருந்து விழாக்களிலும் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்கள் தேவைகளை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
துணிச்சலாக சில பல வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் மனசஞ்சலம் அவ்வப்போது இருக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடைமைகள் மீது கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். பெண்ணொரு நாளில் காதல் வெற்றியடைய கொடுங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை வெறுமைகளாக காணப்படுவீர்கள். தடபுடலாக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் என்று முன்பின் நம்பரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். கடந்த கால நினைவுகளில் இன்று நீங்க மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆக்ரோஷமாகவும் செயல்படுவீர்கள். வேகம் இருப்பது முக்கியம். அதைவிட முக்கியம் விவேகம் இருப்பது. அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். திருவோணம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டிவிட வேண்டும். முன்கோபத்தை முற்றிலும் குறைக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க கோபங்கள் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று பொறுமை கொள்ளுங்கள். எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் செய்ய வேண்டாம். அவிட்டம். என்ற சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிர்வாக தொடர்புகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். என்று உங்களுக்கு கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று காலையில் எழுந்திருக்கும் பொழுதே பதட்டமாக காணப்படுவீர்கள். பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். கும்பராசினியர்கள் முடியாதது ஒன்றுமில்லை. முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். பயப்பட வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இஷ்ட தெய்வ அருளால் இன்று எளிமையாக எதையும் செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி உருவாகுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று எளிதில் மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவை சமாளிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பண வரவு சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவியும் பெறுவீர்கள். என்ற நட்பு வட்டத்தை விரிவாக்கிக் கொள்வீர்கள். அதனால் பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். கும்பராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்த்தியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துங்க. சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது காதலுக்கு நல்லது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுவது மிக சிறப்பை ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அமைதியாக இன்று நீங்கள் பொழுதை கழிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று கல்விக்கான செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. தயார் செய்து கொள்வீர்கள். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று தயவு செய்து அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம்.
இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதுதான் சிறப்பு. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கோபமான பேச்சை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பங்கு சந்தையில் உள்ளவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கமிஷன் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம் மிகவும் பொறுப்பாக இருக்க பார்ப்பீர்கள். கேள்வி ஞானத்தை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மன நிம்மதி ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. இன்று கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் எல்லா வகையிலும் நல்லது ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்கும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. உங்களுடைய நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்று உங்களுக்கு எதிர்கள் தொல்லைகள் இல்லாமல் நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று கருத்துக்களை பரிமாறும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். செயல்களில் நீங்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வியாபாரம் செழிக்க கூடுதல் முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். மீனம் ராசினியர்களுக்கு நல்ல நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தயவு செய்து பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று எடுக்கும் முடிவுகளை ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம்பெறுவீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்னதாக மன வருத்தம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கண்டிப்பாக சொல்லிப்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் கொடிவிடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு குறைவிருக்காது. இன்று நீங்க நேர்முகத்தன்மையை வெளிப்படுத்தி வெற்றி வகை சூட முடியும். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காரியங்களில் கூட கனக்கச்சிதமாக யோசித்து செயல்படுவீர்கள். மனதில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எல்லோர் மனதிலும் இன்று நீங்க கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதல் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவுகளில் தெளிவில்லாமல் போகும். காதலை மட்டும் விட்டுப்பிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு விட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுமையாக நிதானமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்விக்கான செலவுகளையும் இன்று ஈடுகட்டி விடுவீர்கள். படியுங்கள், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என் உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாகவே நடைபெற கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகக்கூடும். திட்டமிட்ட வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி கண்டிப்பாக செல்ல கொடுங்க. உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ரேவதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். இறைவன் சரணாகதி அடைய முடியுங்க. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்றி விரிவடையக்கூடும். முன்கோப பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சுயமரியாதை கூடும் நாளாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பும் மேலோங்கி விடக்கூடுங்க. நல்லவரின் நட்பால் இன்று நல்லது நடைபெறக்கூடும்.
இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.